வணக்கம். நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது ஒவ்வொரு சொல்லும் எப்படி உருவாகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சத்தம் எப்போ ஒரு அர்த்தமுள்ள சொல்லா மாறுது? வாங்க, தமிழ் மொழியோட இந்த ரொம்பவே ஆச்சரியமான கட்டமைப்பை பத்தி இன்னைக்கு நாம சிம்பிளா ஜாலியா பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட பயணம் இப்படிதான் இருக்க போகுது. முதல்ல சொல்னா என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் மொழியோட 3 முக்கிய வகைகளை ஒன்னொன்னா நம்ம ஆராய போறோம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். எந்த ஒரு மொழிக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அதோட சொல் தான். வாங்க அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு சத்தம் எப்போ சொல்லா மாறுது? அதாவது ஒரு விஷயத்த சொல்லுன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி வேணும்? வாங்க பார்க்கலாம். இதோ இதுக்கான கிளாசிக்கல் டெஃபினேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எழுத்தோ இல்ல பல எழுத்துக்களோ சேர்ந்து நின்னு ஒரு அர்த்தம் கொடுத்தா அதுதான் சொல். ரொம்ப முக்கியம், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். அர்த்தம் இல்லாத வெறும் ஓசை ஒரு சொல் ஆகாது. அதாவது பாத்தீங்கன்னா, தமிழ்ல ஒரு சொல்லுங்கிறது சும்மா ஒரு சவுண்ட் மட்டும் கிடையாது. அது ஒரு குட்டி தகவல் பெட்டக மாதிரி. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு சொல் அது ஆணா பெண்ணான்னு சொல்லும், உரிமையா பன்மையான்னு காட்டும். அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல பேசுறோங்கிறதையும் புரிய வைக்கும். எவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு பாத்தீங்களா? ஓகே, சொல்னா என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த சொற்களை வச்சு எப்படி மொழியை கட்டமைக்கலான்னு பாப்போம். அதுல ஒரு 3 முக்கியமான வடிவங்கள் இருக்கு. பாருங்க, நம்ம தமிழ் மொழி ரொம்ப அழகா இந்த 3 வகைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. தனிமொழி, தொடர்மொழி, அப்புறம் பொதுமொழி. இப்ப நாம இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ரொம்ப பழமையான இலக்கண நூலான நன்னூல் நாம இப்ப விரிவா பார்க்க போற இந்த 3 விஷயத்தையும் எவ்வளவு அழகா ஒரே வரியில சுருக்கமா சொல்லியிருக்கு பாருங்களேன். சூப்பர்ல. சரி, இதுல முதல் வகை ரொம்ப சிம்பிளான நேரடியான ஒரு வடிவம், தனிமொழி. வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதோட வரையறை ரொம்ப நேரடியானது. ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம், அவ்வளவுதான் விஷயம். தனித்து நிற்கும், தெளிவா ஒரு பொருளை கொடுக்கும். உதாரணத்துக்கு கண் எடுத்துக்கோங்க, இல்ல படின்னு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தனியா நிற்கும் போது அர்த்தம் தரது இல்லையா? இல்ல கண்ணன் படித்தான் மாதிரி சொற்களை பிரிக்க முடியும்னாலும் அது ஒரே ஒரு கருத்தை தான் கொடுக்குது. அதனால இதுவும் கூட தனிமொழி தான். ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த தனித்தனி சொற்களை ஒன்னா சேர்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இது கிட்டத்தட்ட ஒரு வாக்கியம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். 2-3 தனிமொழிகள் ஒன்னு சேர்ந்து வரும்போது ஒரு முழுமையான அர்த்தம் நமக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, கண்ணன் ஒரு தனிமொழி, வந்தான் இன்னொரு தனிமொழி. ரெண்டும் சேரும்போது கண்ணன் வந்தான்னு ஒரு முழுமையான தகவல் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரிதான் மலர் வீட்டுக்குச் சென்றாள் என்பதும். இதுதான் தொடர்மொழி. சிம்பிள். சரி, இப்ப நாம கடைசி வகைக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமான நுட்பமான ஒரு வகை. ஒரே சொல்லுக்கு 2 முகம் இருக்குன்னா நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இதுல முக்கியமான விஷயமே இதுதான். ஒரு வார்த்தை தனிமொழியா இருக்கும்போது ஒரு அர்த்தத்தையும், தொடர்மொழியா மாறும்போது, அதாவது அதை பிரிக்கும்போது இன்னொரு புது அர்த்தத்தையும் கொடுக்கும். ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி. இப்ப பாருங்க, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 8ன்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். தனியா சொன்னா அதுக்கு அர்த்தம் நம்பர் 8. ஆனா அதே வார்த்தையை எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிச்சு பாருங்களேன். எல்ல சாப்பிடுன்னு ஒரு புது அர்த்தம் வருது. அடேண்டாப்பா, ஒரே வார்த்தைக்குள்ள 2 அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இதோ இன்னொரு அசத்தலான உதாரணம். வேங்கை அப்படின்னு சொன்னா அது ஒரு மரத்தோட பேரு. ஆனா அதே வார்த்தைய வேம் கூட்டல் கைன்னு பிரிச்சா வேகின்ற கை, அதாவது பர்னிங் ஹேண்ட்னு அர்த்தம் வருது. எவ்வளோ ஆழமான மொழி பாத்தீங்களா? இது நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க வைக்குது. மொழிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த மாதிரி ஆழமான புத்திசாலித்தனமான கட்டமைப்பெல்லாம் தற்செயலா உருவானதா, இல்ல யாரோ ஒரு மேதை திட்டமிட்டு உருவாக்கினதா? எது எப்படியோ, இதுதான் நம்ம தமிழ் மொழியோட அழகும் ஆழமும். வணக்கம். தமிழ் இலக்கணத்துல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா தொழிற்பெயர். அடடா, பேரை கேட்டதும் இது ஏதோ கஷ்டமான விஷயமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. உண்மையில இது ரொம்பவே எளிமையான ஒண்ணுதான். வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். வாங்க இந்த அழகான வரியோட நம்ம இலக்கண பயணத்தை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இலக்கணத்தை ரொம்ப இனிமையா ஜாலியா கத்துக்க போறோம். இது ஒரு பாடம் மாதிரி இல்லாம ஒரு சுவாரஸ்யமான தேடலா இருக்க போகுது. சரி, முதல்ல நாம அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். தொழிற்பெயர் அப்படின்னா என்ன? ஒரு பெரிய பில்டிங்குக்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த டெஃபினிஷனை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழிற்பெயர்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு செயலோட பேரு தான் அது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை யாரு செஞ்சாங்க, எப்போ செஞ்சாங்க, செஞ்சது ஆனா பெண்ணா, இந்த மாதிரி எந்த டீடைல்ஸுமே அதுல இருக்காது. அதோட முழு கவனமும் அந்த செயல் மேல மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஈதல் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்களேன். இது குடுக்கறது அப்படிங்கிற செயலை மட்டும்தான் சொல்லுது. ஆனா யாரு கொடுக்குறாங்க, எப்ப கொடுக்குறாங்கன்னு எந்த தகவலும் இல்ல இல்லையா? அதே மாதிரிதான் நடத்தல்ங்கிற வார்த்தையும் இது நடக்கிற செயலை மட்டும்தான் குறிக்குது. இதுதான் தொழிற்பெயரோட அடிப்படை கேரக்டர். சரி, இப்போ தொழிற்பெயர்கள் பொதுவா எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இதுல விகுதிகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. விகுதினா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வார்த்தையோட கடைசியில ஒட்டிக்கிற ஒரு சின்ன துண்டு மாதிரி. இத உருவாக்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு வினைச்சொல்லோட வேர்ச்சொல், அதாவது வினையடியை எடுத்துக்கணும். அதோட அதுக்கு பொருத்தமான ஒரு விகுதியை சேர்க்கணும். அவ்வளவுதான், நமக்கு தொழிற்பெயர் கிடைச்சிடும். இது சின்ன சின்ன செங்கற்களை வச்சு ஒரு வீட்டை கட்டுற மாதிரி தான். இப்போ இந்த உதாரணங்களை பாருங்களேன். நடங்கிற வினையடி கூட தல்ங்கிற விகுதி சேரும்போது நடத்தல் கிடைக்குது. அதே மாதிரி வாழ் கூட கை சேரும்போது வாழ்க்கைனும், ஆள் கூட அல் சேரும்போது ஆளல்னு உருவாகுது. இலக்கணத்தோட இந்த கட்டமைப்பு எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா?
இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான சின்ன நுணுக்கம் இருக்கு. ஒரே ஒரு வேர்ச்சொல் சில சமயம் வேற வேற விகுதிகளை ஏத்துக்கிட்டு வேற வேற தொழிற்பெயரா மாறும். உதாரணத்துக்கு நடங்கிற அந்த வேர்ச்சொல் நடைனும் ஆகலாம், நடத்தல்னும் ஆகலாம். ரெண்டுமே நடக்கிற அந்த செயலை தான் குறிக்குது. ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்ற மாதிரி அது நடக்கலைன்னு சொல்ல முடியும் இல்லையா? அதுக்கு தான் இந்த எதிர்மறை தொழிற்பெயர். அதாவது நடவாமைனா நடக்காம இருக்கிற அந்த செயலை குறிக்கும், கொல்லாமைனா கொல்லாம இருக்கிற அந்த செயலை குறிக்கும். ஓகே, இப்போ வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் விகுதியோட வர்ற தொழிற்பெயர்கள். ஆனா சில சமயம் இந்த விகுதியே இல்லாம ஒரு மாதிரி மாறு வேஷத்துல தொழிற்பெயர்கள் வரும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இதுல 2 வகை இருக்கு. முதல் வகை முதநிலை தொழிற்பெயர். இதுல அந்த வேர்ச்சொல்லே, அதாவது அந்த ரூட் வேர்டே அப்படியே தொழிற்பெயரா மாறிடும். உதாரணமா யாராவது அடி வாங்கினாங்கன்னா அங்க அடிங்கிறது அடித்தல்ங்கிற செயலை குறிக்குது. ரெண்டாவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதுல அந்த வேர்ச்சொல்லோட ஒலி கொஞ்சம் நீண்டு தொழிற்பெயரா மாறும். கெடுங்கிற வேர்ச்சொல் கேடுன்னு மாறுறது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சரி, இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட். தொழிற்பெயர் மாதிரியே தோற்றமளிக்கிற ஆனா அது இல்லாத ஒன்ன பத்தி பார்க்க போறோம். அதுதான் வினையாளனையும் பெயர். பெயரால குழம்பிடாதீங்க, இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இது பார்க்கிறதுக்கு ரெண்டும் ஒன்னு போல இருந்தாலும் ரெண்டோட வேலையும் வேற வேற. வினையாளனையும் பெயர்னா ஒரு வினைமுற்று ஒரு பெயர்ச்சொல் மாதிரி மாறி அந்த வேலையை செஞ்ச ஆளை குறிக்கும். அதுதான் மேட்டரு. தொழிற்பெயர் வேலையை மட்டும் சொல்லுச்சு இல்லையா? ஆனா இது அந்த வேலையை செஞ்ச நபரை குறிக்கும். ரொம்ப முக்கியமா இது காலத்தையும் காட்டும். இதுதான் அடிப்படை வித்தியாசம். இந்த உதாரணத்தை கொஞ்சம் பாருங்களேன். வந்தவர் அவர்தான். இதுல வந்தவர் அப்படிங்கிறது வர்றதுங்கிற செயலை குறிக்குதா? இல்ல வந்த ஆளு குறிக்குது. கரெக்டா? அது மட்டும் இல்ல, வந்தங்கிறது இறந்த காலத்தையும் காட்டுது. அதனால இது செயலை செஞ்சவரை குறிக்கிறதுனால இதுதான் வினையாளனையும் பெயர். ஓகே, இப்போ நாம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்த்து நம்ம புரிதலை இன்னும் தெளிவாக்கிக்கலாம். வாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த உண்மையான அந்த முக்கியமான வித்தியாசம் தான் என்ன? யோசிச்சு பாருங்க. பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. இந்த அட்டவணையை பாருங்க, எல்லா குழப்பமும் தீர்ந்துரும். ஒன்னு, தொழிற்பெயர் ஆக்ஷனை பத்தி பேசும், ஆனா வினையாளனையும் பெயர் ஆக்ஷன் செஞ்ச ஆளை பத்தி பேசும். ரெண்டாவது, தொழிற்பெயர்ல காலம் தெரியாது, ஆனா வினையாளனையும் பெயர்ல 3 காலத்தையும் நம்ம பார்க்கலாம். மூணாவது, தொழிற்பெயர் படர்க்கைக்கு மட்டும்தான் வரும், ஆனா வினையாளனையும் பெயர் தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு 3 இடத்துக்கும் வரும். உதாரணமா, பாடுதல் ஒரு தொழிற்பெயர், ஆனா பாடியவள் ஒரு வினையாளனையும் பெயர். இப்போ வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியுதா? சரி, இவ்ளோ தூரம் கத்துக்கிட்டோம். ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா? பொறுத்தார் பூமியாழ்வாருங்கிற இந்த அருமையான பழமொழியில எந்த சொல் வினையாளனையும் பெயர்? யோசிங்க. பொறுத்தாருங்கிற வார்த்தை பொறுமையா இருந்தவங்கள குறிக்குது. அதாவது அந்த செயலை செஞ்சவங்கள. இறந்த காலத்தையும் காட்டுது. அப்ப அது என்ன? கரெக்ட், அதுதான் வினையாளனையும் பெயர். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். தமிழ் இலக்கணம் நம்ம கையில. அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் இதே மாதிரி இலக்கணத்தோட சுவாரஸ்யமான பக்கங்களை பத்தி யோசிச்சுட்டே இருங்க.